நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். காடையாம்பட்டி அருகே உயர் மின்னழுத்த மின்கம்பியில் மோதி அறுந்து விழுந்த கேபிள் ஒயரில் மின்சாரம் பாய்ந்து ஆடு மேய்த்து கொண்டிருந்த விவசாயி மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்டு உடல் கருகி பலியானார். தந்தையை காப்பாற்றச் சென்ற மகனும் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக பலியானார். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி வட்டம் கோட்டேரி நெய்க்காரத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் முத்து. இவரது மனைவி மாராயி. இவருக்கு வசந்தி என்ற மகளும் கிருஷ்ணமூர்த்தி என்ற மகனும் உள்ளனர். இந்த நிலையில் வசந்தி திருமணமாகி கணவருடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று மதியம் அதே பகுதியில் உள்ள சந்தைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவருடைய தோட்டத்தின் அருகே சரபங்கா ஆற்றின் ஓரம் முத்து ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது முத்து விவசாய கிணறு அருகே உயர் மின்னழுத்த மின்கம்பி செல்கிறது. அந்த உயர் மின்னழுத்த மின்கம்பத்தில் டெலிவிஷன் கேபிள் கட்டி இழுத்துச் சென்றுள்ளனர். இந்த நிலையில் டெலிவிஷன் கேபிள் உயர் மின்னழுத்த மின்கம்பியில் ஊராய்ந்து அறுந்து தொங்கிக் கொண்டே இருந்துள்ளது. இதனை கவனிக்காமல் சென்ற முத்துவின் மீது மின்சாரம் பாய்ந்து தொங்கிக் கொண்டிருந்த கேபிள் வயர் மோதியதில் தோள்பட்டை கருகி தூக்கி வீசப்பட்டு பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த நிலையில் முத்து மயங்கி கீழே கிடப்பதாக கிருஷ்ணமூர்த்திக்கு கிடைத்த தகவலின் பெயரில் தந்தையை தூக்குவதற்காக ஓடி வந்துள்ளார். அப்போது மின்சாரம் பாய்ந்து தொங்கிக் கொண்டிருந்த அதே கேபிள் வயர் கிருஷ்ணமூர்த்தியின் தோள்பட்டையிலும் மோதி தோள்பட்டை கருகி தூக்கி வீசப்பட்டு பரிதாபமாக பலியானார். பின்னால் வந்த கிருஷ்ணமூர்த்தியின் தாயார் மாராயி மற்றும் அக்கம் பக்கத்தினர் பார்த்து அதிர்ச்சியடைந்து சத்தம் போட்டனர். இதனை அடுத்து அக்கம் பக்கத்தினர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபொழுது அறுந்து தொங்கிக் கொண்டிருந்த கேபிள் வயர் மூலம் மின்சாரம் பாய்ந்து இருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இது குறித்து தீவட்டிப்பட்டி போலீசாருக்கு கொடுத்த தகவலின் பெயரில் இன்ஸ்பெக்டர் செந்தில், சப் இன்ஸ்பெக்டர் மோகன்ராஜ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர்.